மணி மேக்கிங் கான்செப்ட்டில் பொதுவா சொல்லப்படுற ஒரு கிரைட்டீரியா தான், நீங்க அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்டினியூஸா அதாவது கன்சிஸ்டன்ட்டா நீங்க வொர்க் பண்ணணும். அந்த துறையில, நீங்க மணி மேக் பண்ண போற அந்த துறையில, நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு நாலேட்ஜ் ஒண்ண கெயின் பண்ணணும். ஸோ அதில வர ப்ராஃபிட், லாஸ் எல்லாத்தையுமே தாங்கிட்டு உங்களோட ஃபோக்கஸுக்காக நீங்க ரீச் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ரொம்பவே காலம் எடுக்கும். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதில அ என்னன்னா, இந்த மெயினான கான்செப்ட்ட விட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டும் ஆன்லைன்ல இருக்குது. ஓகே. ஆஃப்லைன்லயும் இருக்கு. நான் ஆன்லைன்ல சொல்றேன். நீங்க ஆஃப்லைனோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இங்க என்னன்னு ஒரு சொன்னா, ஒரு துறையில ஆல்ரெடி அந்த சக்சஸ ரீச் பண்ணினவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே துறைய வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஏர்னிங்ஸ மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒரு வொர்க்கர். ஓகே. கார்மெண்ட்ஸ்ல ஒரு வொர்க்கரா போகக்குள்ள, ஆல்ரெடி அந்த கார்மெண்ட்ஸ்ல வொர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வொர்க்கரோட நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள, எமக்கு அதே மெஷினரி, அதே மெட்டீரியல் எல்லாமே அவர் சேம் டைம் எல்லாமே உங்களுக்கு சேமா தான் தராங்க. பட் என்ன நடக்கும்னா, அவர்ற அவுட்புட்டும், எம்மர்ற அவுட்புட்டும் வந்து வித்தியாசப்படும். எப்படி வித்தியாசப்படும்னா, அவர்ற கூடுதலா இருக்கும். எம்மனது குறைவா இருக்கும். ஏன்னா நாங்க பிகினர். ஓகே. ஆனா, சில விஷயங்கள் இங்க தாக்கம் செலுத்தும். என்னன்னா, அவரோட ரிலேட்டடான ஒரு இப்ப அவர் ஒரு 10 அவுட்புட் தரார்ன்னா, பிகினர் எப்படியுமே 5 அவுட்புட் தான் தருவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்படி இல்லாம, இங்க என்ன நடக்கும்னா, அவருக்கு நெருங்கின மாதிரி ஒரு ஒரு 8 9 னான ஒரு அவுட்புட்ட குடுக்கிறதா இருந்தா, இவர் இதுல ஒரு கான்செப்ட் ஒண்ணு இன்க்ளூட் ஆகும். என்னன்னா, இவருக்கு இந்த துறை சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகே. பிகினர்னா இப்ப தான் பிகின் பண்ணவங்க. அந்த வேலைய இப்ப தான் ஆரம்பிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் என்னன்னா, அந்த துறையில இப்ப நாங்க பிராண்டிக்ஸ்ல நீங்க வொர்க் பண்றீங்கன்னு ஒரு சொன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிட்டு, அதாவது நீங்க வீட்ல அல்லது ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ்ல நீங்க தச்சிட்டு வந்தாள்ன்னு ஒரு சொன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு இந்த மெஷினரி அதெல்லாம் புதுசா இருக்கும். ஏன்னா, அங்க நீங்க யூஸ் பண்ண மெஷினரியோட இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அது பழகுறது உங்களுக்கு இதா இருக்கும். பட் வந்து அவரோட ரிலேட்டடான ஒரு இத ஒண்ணு நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க. ஏன்னா, அந்த துறையில ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பெர்சனா நீங்க இருந்து, அதே மாரி ஆன்லைன்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ ஒன் டேலே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நான் இதுல சொல்லப் போறேன். ஓகே. 100% வொர்க்கிங் மெத்தடா இதுல நீங்க எந்த ஒரு பயமும் தேவையில்ல. நீங்க நல்லா இறங்கி ஒரு சரியான ஒரு ஏன்னா, ஆல்ரெடி அந்த துறையில வொர்க் பண்ணினவங்க, அதுல மணி மேக் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் மணிட அருமை. ஓகே. நான் 5 இயர்ஸா நான் இது பண்றேன். நான் அவதானிக்கிறேன். வேற வேற துறையிலயும் கிளாஸ் செய்றேன். அதே மாரி வேற சில இன்ஸ்டிடியூட்டுக்கும் நம்ம கிளாஸ் செய்து குடுக்குறோம். ரிமோட்டா. நான் இதுல அவதானிக்கிற இந்த பிள்ளைகள் எப்படின்னா, நான் ஒரு கம்யூனிட்டில இருக்கிறேன். இந்தியன் கம்யூனிட்டி ஒன்ல. ஸோ அதிலயும் பார்க்குறேன். அதாவது நான் அந்த பிள்ளைகளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கும்போது, மெயின்டனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பொதுவாவே யார நல்லா மணி மேக் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். இந்த காசு இல்லாம, கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைகள் இதுல இது பண்ணணும்னு நினைக்குங்க. நான் பொதுவா சொல்றேன். ஒரு 70% மேலானது என்ற கணிப்பு. ஓகேயா? ஆனா, உண்மையாவே இங்க மணி மேக் பண்ண போற ஆள் யாருன்னு தெரியுமா? ஆல்ரெடி மணி இருக்கிறார்கள் தான். நல்ல ஒரு மணி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் அவங்களோட பார்ட் டைம் யூஸ் பண்ணி இத ஒர்க் பண்றாங்க. இங்க என்னன்னா, அவங்களுக்கு தான் உண்மையா மணி எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிறது தெரியுது. மற்றாக்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஒரு மேஜிக் மாதிரி இத யோசிச்சு வச்சிருக்காங்க. இது குயிக்கா நம்ம ரீச் ஆகலாம். ஏன்னா, அப்படி சில அட்வர்டைஸ்மென்ட், அப்படி சில விஷயங்கள இவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து ஒரு குயிக்கா ரீச் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே மாரி இங்க வேலை இல்லாம மணி மேக் பண்ணலாம்ங்கிற ஒரு கான்செப்ட். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வேர்ல்டுல அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்ம சும்மா இருந்துட்டு எமக்கு அவங்க மணி தாராங்கன்னு சொன்னா காச குடுத்துட்டு, யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. நீங்க எலான் மஸ்க் எடுத்தாலும் சரி, அம்பானியா எடுத்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு அம் பெர்சன் எடுத்தாலும் சரி, அவங்க வொர்க் பண்ணிட்டு அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட இன்வால்வ்மென்ட்ல தான் அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க தவிர, சும்மா இருந்து சக்சஸ் ஆகி யாரையாவது ஸ்டோர் நீங்க இது பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல. ஓகே. ஸோ எந்த துறையிலயும் வந்து நீங்க நாலேட்ஜோட சேர்த்து டெடிகேஷன இன்வால்வ் பண்ணும்போது மட்டும் தான் நீங்க சக்சஸ் ஆகலாமே தவிர, நீங்க உங்கள இன்னொரு ஆள் நீங்க சும்மா இங்க நான் பணக்காரன் ஆக்குறேன்னு சொன்னா, முதலாவது அவர ஃபேமிலில உள்ள ஆட்கள அவர் பெரிய ஆளாக்கி இருக்கணும். ஸோ அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் அந்த இதுக்கு இது பண்ண வேணாம். அந்த ஒரு டெடிகேஷன் இங்க இருக்கணும். நான் இதுல சொல்லப் போறது வந்து, நாங்க ஆல்ரெடி இருக்கிற துறையில, நான் என்ன என்னோட சொல்றேன். நம்ம அந்த கிரியேஷன் தான் சொல்றோம். வெப்சைட் ஒண்ணு ரன் பண்றது, அதே மாரி ஒரு அப் ரன் பண்றது, காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்றது, அமேசான் FBA ரன் பண்றது, யூடியூப் சேனல் ஒண்ணு ரன் பண்றது, இப்படியான கான்செப்ட் உள்ள நான் ஃபீல்ட்ல ஒண்ணு தான் நான் இதுல சொல்லப் போறேன். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யாருன்னா இது ஆல்ரெடி நீங்க இந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாரி உங்களோட ஃபோக்கஸ ரீச் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க டெடிகேஷனான ஒரு பெர்சனா இருக்கணும். அதே மாரி நீங்க இதுல 1 மாசத்துல நீங்க 1 மாசத்துக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ங்கிற ஒரு எஸ்டிமேஷன நீங்களே தீர்மானிக்கலாம். நீங்க தீர்மானிச்சு அதிலிருந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ நாங்களும் ஆன்லைன்ல மணி மேக் பண்ற சம்பந்தமான ஆக்டிவ், பெசிவ் இன்கம். ஆக்டிவ்னா நாங்க ஜாயின் பண்ணது ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து வொர்க் பண்றது. பெசிவ் இன்கம் நாங்க ஒன் டைம் வொர்க் பண்ணுவோம். லாங் டைம் அதுக்கு ஏர்னிங்ஸே கெதர் பண்ணக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்க யூடியூப் சேனல் ரன் பண்றோம்னா, ஒன் டைம் கிரியேஷன் தான். அது வியூஸ் போக போக எங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். அது நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் என்னோட கிளாஸ்ல இப்போ டேட்டா கலெக்ஷன் வெப்சைட்ஸ்ல அவங்க ஒரு ஜாப் ஒண்ணு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு டேட்டா இப்போ ஒரு வெப்சைட்ல கான்டாக்ட் டீட்டெயில் தாங்கணும்னு சொன்னா, அந்த கான்டாக்ட் டீட்டெயில நீங்க கெதர் பண்ணி குடுத்தீங்கன்னா தான் மணி. இல்லன்னா மணி இல்ல. ஓகே. அப்ப அதாவது அதோட முடிஞ்சிரும் அது.
ஓகே. ஸோ அடுத்தது என்னன்னா, இதில நீங்க மொபைல யூஸ் பண்ணிட்டு எங்க இருந்து ஒர்க் பண்ணா இது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. பேசிவ் இன்கம் வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. இது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க அந்த பிசினஸ்க்கு, அதாவது உங்களோட ஜாப் தாராங்கள அந்த எம்ப்ளாயர் பிளஸ் அந்த பிசினஸ்க்கு, உங்களையும் எம்ப்ளாயரையும் இணைக்கிற பிசினஸ் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க மாறுவீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு காலத்திலயும் உங்கள வந்து அதில விட்டு போகாம அவங்க பார்த்துக்கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்நாலேஜபிள் வொர்க்கர்ஸ் 1000 பேரை விட நாலேஜபிளான ஒரு வொர்க்கர்ஸ் போதும். ஏன்னா ஒரு வேலையை பிழை ஆகிறதுக்கும் சரியாகிறதுக்கும் வித்தியாசம். பிழையாகினா என்னன்னா, இங்க அவரு பிழைக்கு செக் பண்ணிட்டு பிழை போடணும். பிழை மட்டும் போடாம அது என்ன காரணத்தில பிழைன்னு சொல்லணும். நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் காப்பி பேஸ்ட் வெப்சைட்ட சொல்றேன்னா, டேட்டா கலெக்ஷன் அது ஆன்லைன்லேயே கரெக்ட் ஆயிட்டு வரும். அவர்த்து நம்ம என்டர் பண்ண. ஓகே. அடுத்தது வந்து நீங்க அந்த இதுக்கு தயாராகணும். இப்ப பிழை போட்டுட்டு அந்த பிழைக்குரிய ரீசன சொல்லி அதுக்கு வந்து அந்த வெப்சைட் உங்களையும் இவங்களையும் இணைக்க போற வெப்சைட்டுக்கு ஒரு ரீசன் சொல்ற மாரி இருக்கும். ஏன்னா அந்த வொர்க் பண்ற வொர்க்கர் வந்து உங்களோட பிழையை அக்செப்ட் பண்ணலன்னா உங்கள ரிப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப இப்படியான இதுகள் எல்லாம் அவர் பார்க்குறதா? அப்படி இல்லன்னு சொன்னா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு அந்த வொர்க்க குடுக்குறதா? ஓகே. நம்ம ஒரு வேலை போறோம்னு சொன்னா அந்த வேலையில ஃப்ரெஷருக்கும் அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கும் இருக்குமே அந்த வித்தியாசம். அதுதான் இங்கவும் இருக்குதா? அப்ப நீங்க வொர்க் பண்ற பிளாட்ஃபார்ம்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். அத நீங்க என்ன செய்யணும்னா அன்லாக் பண்ண. நாங்க 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட் படிக்கிறப்ப டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன் அப்படி கான்செப்ட்கள் நம்ம இதா இருந்தாலும் அதெல்லாம் வந்து காலத்துக்கு காலம் மாறும். பட் இந்த காப்பி பேஸ்ட்ங்கிறது காலம் பூரா ஒரே வொர்க் தான். வேண்டா வெப்சைட்டும் இன்டர்ஃபேஸும் லாங்குவேஜஸும் மாறும். நான் ரஷ்யன் வெப்சைட்ல இதில படிப்போம். ஸோ இத வந்து நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணுவீங்கன்னா நீங்க லாங் டைம் சர்வே ஆகலாம். அதே மாதிரி நான் 5 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். அண்ட் வந்து நாங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 1500க்கு மேல ஸ்டூடண்ட்ஸை உருவாக்கியிருக்கிறோம். 100 மில்லியனுக்கு மேல எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நீங்க டெலிகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்ல ப்ரூஃப்ஸ் இருக்குது. அண்ட் வந்து நாங்க கிளாஸ்ல ரன் பண்ற வெப்சைட் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணதுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி வெப்சைட் தான். நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல நீங்க இங்க மொபைல்லே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க நீங்க தான் உங்களுக்கு பாஸ். யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த வெப்சைட்ல ஜாயின் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாமா, ஏர்னிங்ஸ் வருமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்ல. நீங்க தாராளமா இதுக்குரிய ஒர்க்கை நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னா சரி, உங்களோட டெடிகேஷன். ஓகேயா? இல்ல எல்லா துறையிலையும் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார்கள், பிரைவேட்ல வேலை செய்கிறார்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து நிறைய கேட்டகரியில் உள்ளாக்களும் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கைடன்ஸ் இருக்குது. ஸோ தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் கண்டென்ட்கள் ஷேர் ஆகும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நாங்கள் வீடியோ சம்மந்தமாக, கண்டென்ட் சம்மந்தமாக, ப்ரூஃப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஒரு பொதுவான கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறோம். தேவையானாக்கள் அதை எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. கூகுளில் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயும் ஷோ ஆயிரும். அங்கேயும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு முறையான ஸ்கேம் இல்லாத ரியலான மணி மேக்கிங் கான்செப்ட்டில் நீங்கள் உங்களோட டாலரில் யூரோவில் நீங்கள் மணி மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா இது உங்களுக்கு ஒரு மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். தேவையானாக்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிச்சு போய்ட்டு ஓகே. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் சொல்லிருக்கிறத வந்து நீங்கள் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அதே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் உருவாக்கி எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ இதில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஒன்று இருக்கணும். இதில் பிகினர்ஸ் வந்து இது இப்படி எல்லாம் ஆன்லைனில் இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் நான் சில விஷயங்களை வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் எஸ்க்ரோ, அதாவது நீங்கள் சேவிஸை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தயவு செய்து உங்களோட பொக்கெட்டிலேருந்து நீங்கள் போட வேணாம். நீங்கள் உங்கள் பொக்கெட்லேருந்து நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுதுகள். இப்படி நீங்கள் பாருங்கள், இந்த பிள்ளை வந்து 15,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு, இவர் வந்து இது 11,80,000க்கு மேலே $4,000 ஏர்ன் பண்ணிருக்காரு. இவர் வந்து 12வது நீங்கள் இது $100 டோட்டல். இந்த பெர் டேயிலே பாருங்கள், இந்தியா, துபாய், சவுதி, இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து இருந்ததுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் இதில் இருந்து இப்படியான கான்செப்டில் இறங்கி ஒர்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் அப்படியான பிஸ்னஸை உருவாக்கணும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற பிஸ்னஸ் இதுதான் உங்களுக்கு லாங் டைம் கை கொடுக்கும். நீங்கள் பொக்கெட்டில் இருந்தே கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னா, பொக்கெட்டில் இல்லாமல் விட்டால் என்ன பண்ண போகிறீங்க? அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ க்ளீனாக நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் லாங் டைம் இதில் நீங்கள் சர்வே ஆகலாம். இதில் வந்து பாருங்கள் 12வது வித்ரோவல் அண்ட் வந்து இது வந்து ஜாப்ஸில் அவைலபிலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டெய்லி நீங்கள் $80 $70 இப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க. இந்த நீங்கள் துபாய், சவுதி, கட்டார் இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு போனஸ் பே பண்ணுவாங்க. அவங்க டெய்லி ஒர்க்கிங் போனஸ்லாம் பே பண்ணுவாங்க. வீக்லி போனஸ் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்லாம் பே பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பூஸ்ட்டாக இருக்குமா. ஸோ இது சம்மந்தமான A to Z கைடு வந்து நான் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட்லாம் ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 hours ஒர்க் பண்ணாலே போதும். 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், AI மணி மேக்கிங், ஃபோட்டோ வீடியோ செல் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்
ஃப்ரீலான்சிங் இந்த ஃப்ரீலான்சர் சம்மந்தமாக படிப்போம். ஸோ அதையும் தான் நாங்கள் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதான் சொல்ல போகிறேன். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது பார்ட் டைம் ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது ஏர்ன் யுவர் ஓன் இன்கம்மா. எங்களுக்கு உங்களுக்கு பொஸ்ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமோ இங்கே இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணுது. ஒர்க் ஜாயின் பண்ணால் ஒர்க் பண்ணலாமா ஏர்ன் பண்ணலாமா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் தேவைங்கிறத நீங்கள் உணர்த்துங்க. அதாவது உங்களால் இந்த பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட் வருங்கிறத அவங்க உணர்ந்தாங்கன்னு சொன்னால் உங்களை குயிக்காக இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பின் பண்ணி வச்சு ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்கிற விலங்கு இதெல்லாம் மொபைல்லேயே நிறைய பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுங்க. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. இப்போ நான் என்னால் ஒர்க் பண்ண முடியாத சில விஷயங்களை பிள்ளைகள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த அப்படியான பிள்ளைகள் தான் இங்கே தேவை. ஓகேண்ணே? ரைட். ஸோ அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இங்கே செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒவ்வொரு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் மணி மேக்கிங் சம்மந்தமாக ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸை வியூவர்ஸ்கிட்ட இருக்குது. அதையும் செக் பண்ணலாம். ஷார்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ல நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற சில வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், அந்த யூடியூபர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எக்ஸஸையும் இந்த டிக்டாக் பயோவில் இன்ஸ்டாகிராம் பயோவில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் இருக்கும். அது மாதிரி டிக்டாக் பயோலையும் இந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இங்கே ஷோ ஆகிரும். அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி எங்களோட பிடிஎஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. பிடிஎஃப்னால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1.4 அன்லிமிட்டடான பிடிஎஃப் கலெக்ஷனாக இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே ஷோ ஆகிற எல்லா பிடிஎஃப்பும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். எப்படி நீங்கள் ஒரு பிஎல்ஆர்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் லைசனை நாங்கள் இதில் தந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கட் மணி மேக்கிங், அதை வெப்சைட் க்ரியேட் பண்ணி மணி மேக் பண்ணுற, எஸ்சிஓ கிளக்ஸில் மணி மேக் பண்ணுறது, ப்ரீப்பில் மணி மேக் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு பர்சனலாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதை செல் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களோட பேரை போட்டு நீங்கள் இது பண்ணலாம். உங்களோட பேரை போட்டு உங்களோட இதோடு சொல்லி நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸுகள் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கிவ் அவேஸ்க்கு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ தேவையானாக்கள் அந்த எக்ஸஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து எங்களோட கோர்சஸை இந்தியாவில் இருக்கிறார்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் இதில் பை நவ் கொடுத்து பை பண்ணிவிட்டு நீங்கள் பேபாலோ அல்லது கார்டு மூலம் பை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த கைடன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1 to 3 இருக்குது. தேவையானாக்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒர்க் ஆகாதுன்னா நீங்கள் ஒர்க் ஆகிற ஒன்றுலேருந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஏதோ ஒரு வகையில் மணி மேக்கிங்கில் ரியலாக என்ன நடக்குதுங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் துறையில் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத விளங்கி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். தேவையானாக்கள் அதிலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். முதலாவது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைனில் பெசிவ் இன்கம்மை ஜெனரேட் பண்ணித்தார ஒரு வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 வகையான வெப்சைட்டுகள் பார்ப்போமா. ஒன்று வந்து கூகுள் அட்சென்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. இந்த கூகுள் அட்சென்ஸை எங்கே இதாகும்னு சொன்னால் நீங்கள் யூடியூபுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெப்சைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் மெயினாக உங்களுக்கு வெப்சைட் யூடியூப் சொல்ல அது தனியாக இது பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஓகே. எங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும்னா அந்த வெப்சைட்டை இவங்கள்ட்ட கொடுத்து அந்த வெப்சைட்டை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மொனிடைஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட வெப்சைட்டில் நான் இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஹவு டு லூஸ் வெயிட் நான் இப்படி சர்ச் பண்ணுறேன். ஓகே. இந்த வெப்சைட்டை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் வெப்சைட் பை செல் இன் ஸ்ரீலங்கா. ஓகே. இதையும் நம்ம பார்ப்போம். பட் ரைட். ஓகே. ரைட். இப்போ இதில் சர்ச் ஆகுறதில் நம்ம ஹவு டு லூஸ் இது அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒரு பிளேஸ் உண்டு. இங்கே வந்து கூகுள் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இது கூகுள் தான். இங்கே பாருங்கள், அட்ஸ் பை கூகுள். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் இவங்க லோக்கலாகவும் இது பண்ணுறாங்க. பாருங்கள், இது லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட், சிடிபிங்கிற லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட். அதே மாதிரி கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் இவங்கிறது பார்ப்போமா கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்களான்னு. என்ன சில ஆட்கள் வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க. இல்லை, இது லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட். கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்னா இது பண்ணும். நம்ம இதை என்ன செய்யணும்னா இக்மனில் இருக்குமா, நம்ம இக்மனை பார்ப்போம். ஓகே. இக்மனில் நம்ம ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த ரைட், இது வந்து கூகுள் ஆட்ஸ். ஓகே. இதில் நீங்கள் மவுஸ் கேஸில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் இதெல்லாம் கூகுள் ஆட்ஸ்.
இது லோக்கல் ஆட்ஸ், இது கூகுள் ஆட். ஓகே, லோக்கலாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அப்போ ஒரு வெப்சைட் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் இது ஆட்ஸ் பை கூகுள். அதை வந்து நாங்கள் மோனிடைஸ் பண்ணலாம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வச்சுருக்கிறீங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஹெல்த் ரிலேட்டடான கேட்டகரியில் இது எந்த கண்ட்ரிஸ்களுக்கு இது கூடுதலான விசிட்டர்ஸ் வராங்க, நம்ம யூரோப் கொடுப்போம். பட் மிடில் ஈஸ்ட்னா இதாகும். ஓகே, ரைட். இதில் மந்த்லி மினிமம் 50,000 பேர் வந்தா இது என்னென்னு சொன்னால் பேஜ் வியூஸுக்கு ஒரு மணி. ஆனால் இதை விட கூடுதலாக தான் வரும். ஏன்னா இதில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா வியூ பண்ணுறதை இம்ப்ரெஷனோடு சொல்கிறாங்க, காட்டுறது. இது இவன் சொல்கிறது வந்து வியூஸுக்கு தான். அதே மாதிரி இதில் இங்கே பாருங்கள், இது வீடியோ அட். இங்கே பாருங்கள், அட். இது வந்து இமேஜ் அட். வீடியோ அட்டுக்கு காசு கூட, இமேஜ் அட்டுக்கு காசு குறைய. அப்போ அப்படியெல்லாம் விஷயம் இருக்குது. பட் இவங்க ஒரு கேட்டகரியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணினா, இப்போ இது எனக்கு ஷோ பண்ணுறாங்க. இந்த ஷோ பண்ணுற அட்டை வந்து நான் கிளிக் பண்ணினா அதுக்கு வேறையா ஒரு மணி, அது கூடுதலாக வரும். சம்டைம் ஒரு அட்டுக்கே வந்து $5 $10 வரும். ஓகே, நல்ல ஒரு கன்வர்சேஷனான ஆட் அந்த எம்ப்ளாயர் கொடுக்குற மாதிரி, அந்த அட்வர்டைசர் கொடுப்பாங்களே இப்படி கிளிக் பண்ண கொடுங்கன்னா அது மாதிரி வரும். நம்ம ஒரு இதுக்கு சொல்லுவோமா, ஒரு இதாக இது பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் விசிட்டர்ஸ் மந்த்லி விசிட்டர்ஸ் கூட கூட உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கும். ரைட். நம்ம ஆக குறைஞ்சது ஒரு 50,000 விசிட்டர்ஸை நீங்கள் மந்த்லி வர வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். நம்ம அதை பார்ப்போம். இது $1,900 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். $1,900 சொன்னால் 6 லட்சம் ரூபாய். $1,000 3 லட்சம், 6 லட்சம் ரூபாய் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். எங்கே? நம்ம ஒரு வெப்சைட்டில். ஆனால் ரைட். இப்போ இவங்க வந்து ஆல்ரெடி என்ன செய்கிறாங்க, வெப்சைட் ரன் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கிறது நம்ம பார்ப்போம். இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வேர்ட் ஆஃப் வெப். இதில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்டாக அந்த அமௌண்ட் இல்லாட்டியும் ஒரு அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு சரியாக காட்டும். இப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறேன்னா இந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஓகே, நான் இந்த அமௌண்ட்டுக்கு இவர் சேல் பண்ணேன். என்ன நான் சொல்கிறேன்னா, இது ஏன் நான் அந்த சேல் பண்ணலான்னு சொல்கிறேங்கிறத காட்டுறேன். இதை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோடு சொல்லி சிலங்கன் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 10, 100, 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி. ரைட். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளோ ஒன்றோடு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்களா. ரைட். இவர் சேல் பண்ணுறேன்னா இது சேல் பண்ணலாம். அதே மாதிரி இவர் எவ்வளோ இதிலிருந்து ஏர்ன் பண்ணுறாரு மந்த்லின்னு பார்ப்போம். இவர மந்த்லி ஏர்னிங் $50,000. மந்த்லியா இவர் 50,000 ஒரு மாதத்துக்கு $50,000 ஏர்ன் பண்ணுறாரு. சுமார் இது வந்து 1 கோடியே 53 லட்சம் என்ன ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாரு. ஓகேயா? இல்லை, இது எஸ்டிமேட்டான ஒரு ஏர்னிங்கா. பட் இதை விட ஒரு $5-10 தான் கூட. சரி, $100-200 தான். சரி, $1000 தான் கொடுமை குறையுமே தவிர இது பண்ணாது. ஓகே, சாரி, இது ஒரு நாளே ஏர்னிங்கா, ரெவன்யூ பெர் டே. சாரி, இது பெர் டே ஏர்னிங்கா, இது பெர் மந்த் ஏர்னிங். பெர் மந்த் ஏர்னிங் பாருங்கள். இதோட வெல்த்தை பாருங்கள். அதுக்காக தான் இதில் ப்ரைஸ். இது பாருங்களா எப்படி நடக்குது. சார், இப்படி இது ரியலாக ஏர்ன் பண்ணுமான்னா நான் காட்டுறேன். ஏர்ன் பண்ணுமாங்கிறத நான் உங்களுக்கு ரியலாக ப்ரூஃப் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து இயர் ஏர்னிங். நான் மந்த்லி ஏர்னிங்கை பார்ப்போமே. சர்ச் பண்ணிங்கன்னா இத்தனை கோடி ரூபாய் மந்த்லி ஏர்னிங். ஓகே, இவங்க அவ்வளோ பில்டப் பண்ணி செட்டப் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. பார்ப்போமே. ட்ராஃபிக் பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு விசிட்டர்ஸ். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ விசிட்டர்ஸ்னால் இவங்களோட கல்குலேஷனை பார்ப்போமே. இப்போ விசிட்டர்ஸை இப்படி காட்டாது தானே, இப்போ மந்த் விசிட்டர்ஸ் தானே. அப்போ இவ்வளோ பார்ப்போமா, அவ்வளோ அதில் இருக்கவே மாட்டுது. இப்போ நம்ம இவ்வளோ கிளிக் பண்ணோம்னா $3,87,000 காட்டுது. பட் இதை விட கூடுதலை விசிட்டர்ஸ். இது என்னது பார்த்து 1 கோடி விசிட்டர்ஸுக்கு அப்படி இல்லை, இது 1 கோடியை விட கூட. ஓகே, அப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க பெர் டே ஏர்னிங்ஸ். ஓகேயா? ரைட். மற்ற விஷயமெல்லாம் இருக்குது, இதை பார்ப்போம். ரைட். அவங்கள விடுங்களேன். எம்மோட கண்ட்ரியில் இருக்கிற இந்த வெப்சைட்டை பார்ப்போம். igman.lkயா. இவங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் பாருங்கள். காப்பி பண்ணுங்க, வேர்த் ஆஃப் வெப்புக்கு போங்க, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். இவங்களை செல் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் ஆகலையே, நம்ம அப்டேட் கொடுப்போமா. அப்டேட் கொடுத்தோன்னா கரண்ட்லி என்னங்கிறது விளங்கும். இவ்வளவுக்கு இவங்க ஆன்லைன் இதை இப்போ செல் பண்ணலாம். ஓகே, நான் இந்த செல் பண்ணலாங்கிறத நான் இது பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்கும் அவங்களோட வெப்சைட்டை இப்போ செல் பண்ணுறேன்னா யாருக்காவது செல் பண்ணலாம். ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பாருங்கள். ஒரு நாள் ஏர்னிங். அப்போ நீங்கள் சிலாக்கள் யோசிப்பீங்க, ஏன் சும்மா போர்டு அடித்து கொடுக்குறாங்க, ஏன் அவங்க சும்மா இது பண்ணுறாங்க, ஏன் நிறைய பேருக்கு இதெல்லாம் டிஷர்ட்லாம் சும்மா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இவ்வளவு ஏர்ன் பண்ணுறவர் ஒரு நாளைக்கு, ஓகே, எவ்வளவு 19 லட்சம் 20 லட்சம் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறவர். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் ஒரு 19 லட்சம் 20 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் 10 லட்சத்தை அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கெல்லாம் செலவழிக்கட்டும். அவருக்கு 10 லட்சம் எப்படி லாபம் பாருங்கள். ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறதால, ஜஸ்ட் வெப்சைட். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒரு நாளைக்குள்ளே இதை ரீச் பண்ண போகிறோம். சரி, என்ன டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் பண்ணணும், விசிட்டர்ஸ் எடுக்கணும். நோ, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வரப்போகிறோம். இங்கே ஃப்ரீலான்சரில் வந்து
இங்கே நாங்கள் ஒரு ஜாப் ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோம். இது நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் மணி மேக் பண்ணலான்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஜாப்பை கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம்னா, எனக்கு வந்து நீங்கள் இதில் பாருங்கள், வெப்சைட் நோட்டு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணால் இதில் பாருங்கள், வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அது அட்சென்ஸுக்கு அப்ரூவ் ஆகின மாதிரி ஒரு வெப்சைட். இதுக்கு வந்து நீங்கள் சொல்லி காசு போட்டு இது பண்ணணுமா, எனக்கு அட்சென்ஸ் இது உள்ள ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மணி பே பண்ணணும். உங்களோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நீங்கள் இதில் ப்ரௌஸில் போயிட்டு ஃப்ரீலான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீலான்சரை தேடினீங்கன்னா வெப்சைட்டுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ அவருக்கு இவருக்கு $2, இப்போ அவருக்கு இவருக்கு $30, இவங்களோட எமௌண்ட்டை தான் நீங்கள் இது பண்ணலாம். இவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட். ஆனால் ப்ரொஜெக்டை நீங்கள் போஸ்ட் பண்ண போகல இங்கே என்ன நடக்கும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வந்து நீங்கள் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். விலங்கு நான் சொல்கிற கதை. அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த பட்ஜெட்டை நீங்கள் இங்கே செட் பண்ணி கொடுங்க. ஒரு கோலை வச்சு நீங்கள் என்னோட கிளாஸில், அதாவது நீங்கள் இந்த டைப் ஆஃப் எஃபெக்டிவ் இன்கம் கன்செப்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட கோலை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். $500 மொபைலை மட்டும் வச்சுக்கிட்டு $560 earn பண்ணிருக்கா. ஆனால் உண்மையாகவே இந்த $560 அவள் $1000 மாற்றலாம், இல்லை $2000 மாற்றலாம். அவன் நினச்சா ஒரு வெப்சைட் இதே மாதிரி கன்செப்ட்டில் 6 வெப்சைட் நான் படிக்கிறோம், கோபி பேஸ் வெப்சைட். அப்போ இதிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் ஒரு இதை செட்டப் பண்ணுறதுக்கு. நம்ம கிளாஸ் டைம் பிள்ளைகளுக்கு இதை தான் சொல்லிக் கொடுப்போம். மணியாக்கி தான் நீங்கள் க்ரோத் ஆகணும். ரைட். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால், இங்கே போஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி. ஆனால் அது வந்து அட்சென்ஸ் அப்ரூவ் ஆகிற வெப்சைட்டாக இருக்கணும். ஓகே, அட்சென்ஸ் அப்ரூவ் ஆகிற வெப்சைட்டாக இருக்கணும். என்ன கண்டென்ட்டுங்கிற நீங்கள் சொல்லுங்கள். ஹெல்த் கண்டென்ட்டாக இதாண்டு அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இங்கே அனலைஸ் பண்ண இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ண போகல உங்களுக்கு எதுக்கு கூட வருவதுன்னு எதுனாலும் இது பிரச்சனை, எதுனாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏர்னிங்ஸ் வரும். பட் கூடுதலான இது எதில் இருக்குன்னு பார்த்து அது ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த கன்வர்சேஷன் அதுகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, ரைட். இப்போ க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போ நாங்கள் இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நீங்கள் இதில் தான் ஹையர் பண்ணணும். அதாவது நான் வெப்சைட் ஒன்று வச்சிருக்கிறேன், இந்த வெப்சைட்டுக்கு எனக்கு கூகுள் அட்சென்ஸ் கிடைச்சிட்டு, அட்சென்ஸை நீங்கள் அப்ரூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அட்சென்ஸ் கிடைச்சிட்டுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ண, ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ண, அப்போ இதிலேயே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஆர்டிக்கல் எழுதிட்டாங்கன்னு உங்களோட பட்ஜெட்டை போட்டு நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆர்டிக்கல் வேணும், கண்டினியூஸாக யார் சரியாக எழுதி தராங்களோ அவங்கள இது பண்ணுங்கள். இல்லை நல்ல இப்போ நான் இதெல்லாம் என்ன சொன்னால், உங்களோட பட்ஜெட் இல்லை, பட்ஜெட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆன்லைனில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இன்கம் ஒன்று மேனேஜ் பண்ண தாராளமாக ப்ரௌஸில் போங்க, ஃப்ரீலான்சரில் போங்க. டாப் லெவல் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், மோஸ்ட் ரிவ்யூஸ், அதே மாதிரி ஹையஸ்ட் ரேட்டிங் இப்படின்னு சொல்லி நல்ல ஃப்ரீலான்சர்ஸ் இதில் இருப்பானுங்க. இவங்களை நீங்கள் ஹையர் பண்ணுங்கள். ஹையர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் இவங்களுக்கு மோஸ்ட் ரிவ்யூஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிவ்யூஸ் கொடுத்தாக்களே லிஸ்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், அப்போ இவருக்கு நீங்கள் ஒரு மணிக்காலத்துக்கு $50 கொடுத்து தாராளமாக இதில் இவருக்கு இது பண்ணி எடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படி இல்லைனா நீங்கள் கண்ட்ரி வைஸாக, அப்போ உங்களோட கண்ட்ரியில் உள்ளாக்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது. பட் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட ஒர்க் சரியாக இருக்கணும். நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆக்கள் தான் எடுப்பேன், இவங்களை தான் எடுப்பேன், அவங்கள தான் எடுப்பேன், எமக்கு எதுவுமே தேவையில்லை. எமக்கு வேலை சரியாக முடியணும், அதான் மெயின். ஓகே, அப்போ நீங்கள் இவங்களே ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? ப்ரொஜெக்ட் வைஸாக போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணால் அவங்க இது பண்ணுவாங்க. பட் என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் ப்ரொஜெக்டாக போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸுக்கு போய்ட்டு இவங்களுக்கு வெறும் அவங்களுக்கு தேவைன்னா இவரை நீங்கள் இன்வைட் பண்ணணும். கண்டெக்ட் பண்ணி போட்டு இவருக்கு ஓகேன்னு ஒரு சொன்னால் அவரை இன்வைட் பண்ணி பிட் பண்ண வைக்கணும். அதுக்கு ஓகே, அதெல்லாம் நான் கிளாஸில் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவோம். ஓகே, ரைட். அப்போ ஆர்டிக்கலை கண்டினியூ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. வெப்சைட்டை இது பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டிக்கலை கண்டினியூஸாக அவங்க எழுதி தருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் எழுதி தர போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண நம்ம எவ்வளோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம், அவ்வளோ அமௌண்ட் போகாது. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு $100, ரைட், ஓகே, $100, $500 இல்லை காசு $1,00,000. ஓகேயா? ஒரு வெப்சைட் $500 போகவே மாட்டேன். ஓகே, அவங்க கிரியேட் பண்ணுறேன் நான் வெப்சைட் கிரியேஷன். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணித்தியாலத்துக்கு $50, ஒரு மணித்தியாலத்துக்கு தான் $50. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணது நீங்கள் வேறு இடத்துல $5 பிகினர்ஸ் கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்யுங்க. நீங்கள் ப்ரொஜெக்டை போஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் ப்ரொஜெக்டிலேருந்து நிறைய பேர் பிட் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ இதில் பாருங்கள் நிறைய பேர் இங்கே பிட் பண்ணுவாங்க. ப்ரொபோசலில் பிட் பண்ண போகக்குள்ள நீங்கள் இதிலேருந்து ஒரு நபர் உங்களுக்கு தேவையானங்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுற சம்மந்தமாக நான் இது பண்ணுவேன். எனக்கு $600 $601, அதாவது $1000 ஒரு ஆள் தேவைன்னு சொன்னால் நல்ல பெர்ஃபார்ம். நீங்கள் இதில் பிட் பண்ணுற நம்ம கண்டுபிடிக்கிறத விட இதில் பிட் பண்ணுறாக்களை தெரிவு செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நல்ல பெர்ஃபார்ம் உள்ளாக்கள் தான். அடுத்து இவங்க உங்களை ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஸ்கேம் பண்ணால் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாமே. அதுக்காக தான் ஃப்ரீலான்சரில் வர நம்ம தனியாக இது பண்ணணும். ஓகே, ரைட். கண்டென்ட்டை ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு $5, சரி, ஒரு ஆர்டிக்கலுக்கு $10 கொடுக்குறீங்களா? $10, ஒரு மாதத்துக்கு $300. $300 நீங்கள் ஒவ்வொரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணினா, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கலுங்கிறத விட நீங்கள் இது பண்ணலாம், சரியாக இது பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் இதை ரீச் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு $6000 எடுக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டிக்கல் ஸ்டார்ட்டில் போட்டிங்க? ஒரு ஆர்டிக்கல் $10. ஓகே, இப்போ $6000 ஒரு நாளைக்கு $1000 கொடுத்து ஆர்டிக்கல் போடுவீங்கன்னா 1000
ஒரு ஆர்டிக்கலுக்கு $10. சரி, ஒரு ஆர்டிக்கலுக்கு $100 கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். $1000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு $10 10 ஆர்டிக்கல் போடலாம். 10 ஆர்டிக்கல் போட்டால் ஓட்டோவாக இந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகே, விளங்குதா கான்செப்ட்? ஃப்ரீலான்சிங்கிறது இப்படி தான் மணி மேக் பண்ணுறது. ஓகேயா? வெப்சைட் உங்களுக்கு வெப்சைட்னாலே என்னென்னு தெரியாது, இதுனாலே என்னென்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை தந்தால் அது போஸ்ட் பண்ண தெரியும். யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவை மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ரைட். இதுக்கு மட்டும் இல்லை. அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணி அட்சென்ஸுக்கும் இல்லை, ஒரு வெப்சைட்டை மொனிடைஸ் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அஃபிலியேட் பண்ணுறது. அதாவது சில ப்ரொடக்டை வந்து நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள் அமேசான் லிஸ்டிங். இப்போ ஒரு அமேசான் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இது செய்கிறாரு. அதே மாதிரி இப்போ இ-காமர்ஸ் சிபிஏ புக் கீப்பிங்க்கு எடுக்கிறாரு. அமேசான் எஸ்சிஓ கீவேர்டு அனலைஸ் அமேசானில் நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து இங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ அட்சன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி அஃபிலியேட் ப்ராடக்ட் எடுத்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு அதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம இன்னொன்று அதுவும் செய்யலாம். நீங்கள் ப்ராடக்ட் அஃபிலியேட்டும் பண்ணலாம். சேவிஸ் ஈபே, அலி எக்ஸ்பிரஸ் இவங்களதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கு இங்கே ஆக்கள் இருக்கிறாங்க, நல்ல ஏர்னிங்ஸ் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு ஒரு $1 சொன்னாலும் ஒரு நாளைக்கு $10 உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது அட்மோப் ஏர்னிங்ஸ். இது என்னென்னா நாங்கள் மொபைல் அப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த மொபைல் அப்பை க்ரியேட் பண்ணிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எங்கே யூரோப் ஆக்களுக்கு அல்லது ஏசியன் ஆக்களுக்கு என்ன டிவைஸ், ஆண்ட்ராய்டு, iOS என்ன கேட்டகரி உங்களோட எஜுகேஷன், ஃபைனான்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் 50,000 விசிட்டர்ஸ் வந்தால் $3,000 உங்களுக்கு கிடைக்கும். $3,000 நீங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி ₹10 லட்சம் மேலே உங்களுக்கு என்ன ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஓகேயா? ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் இது பண்ணலாம். இது வந்து இந்த ஒரு நாளைக்கு 50,000 சொன்னால் இவங்க வந்து உங்களுக்கு இயர்லி ஏர்னிங் தான் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. நமக்கு ஏன் இங்கே அதை விட கூடுதலாக வருதுன்னா நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரும். ஓகே, அதுதான் இது. மந்த்லி வியூஸ் 50,000 வந்தால் இது. அதே மாதிரி தான் இதுவும் மந்த்லி வியூஸ். அதை ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஸ்டார்ட்டில் மறந்துட்டேன், பார்த்துக்கொள்ளுங்களா. என்ன நான் அதைத்தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வியூஸுக்கு வேறு கான்செப்ட் வரும், கிளிக் பண்ணுறதுக்கு வேறு கான்செப்ட். அந்த கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு கிளிக்கு உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வந்து வரும். அதான் கூகுள் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. ஓகேயா? ரைட். அப்போ இதில் நீங்கள் என்ன அப் ஒன்று க்ரியேட் பண்ணித்தாங்க, அதிலேருந்து நான் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக இதில் அப்போ க்ரியேட் பண்ணி அதில் கண்டென்ட் ஆர்டிக்கல் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இதுகள் வந்து அந்த கண்டென்ட் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் மீம் அப்பெல்லாம் இருக்குது, ஈஸியாக இது பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டை நீங்கள் அப்பாவும் கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா? ரைட். இதை நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட நுழைவு இல்லைன்றதால சொல்கிறேன். நுழைவு இருக்கிறார்கள், நீங்கள் அதை தாராளமாக இது பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த கான்செப்டாக வந்து சோஷியல் பிளேட் யூடியூப் ஏர்னிங். ஓகே, யூடியூப்பில் வந்து நீங்கள் இதில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து மிஸ்டர் பீஸ்ட். ஸோ இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு மாதத்துக்கு மந்த்லி ஏர்னிங் பாருங்கள். ஒரு நாள் ஏர்னிங்கை பாருங்கள். $30,000 $4 லட்சம். $30,000 $4 லட்சம் வரை ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாரு. $4,86,000 பார்ப்போமா? $4,86,000 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? இதில் $4,80,000. எஸ், இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் வருது. இதை நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, அப்போ அப்படி ஏர்னிங்ஸ் வர எடுக்காரு. ஸோ அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸுகள் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். செட் இண்டியான் இருக்குது. இவங்க வந்து இந்த ஸ்டோரிஸ் பிள்ளைகள் இவங்க வந்து ஒரு நாளைக்கு $1 லட்சம் வரை ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இப்படி வந்து யூடியூப்லேருந்து நம்ம ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கும் நீங்கள் யூடியூப்பை க்ரியேட் பண்ணித்தாங்க, யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணித்தாங்க, அதுக்கு வீடியோ எடிட் பண்ணித்தாங்க, அதுக்கு வீடியோ கண்டென்ட் தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கான்செப்ட் ஒன்று விளங்கிட்டா? ரைட். இதை விட ஒர்க் குறைஞ்ச இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, அது என்னென்னா ஆல்ரெடி இங்கே ரன் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு அங்கே சொன்னேன். அவங்க செல் பண்ணுறேன்னா எவனுக்கும் செல் பண்ணுவாங்கன்னு. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து மந்த்லி $13,000 வந்து ப்ராஃபிட் எடுக்குது. அது எவ்வளோக்கு விற்கலான்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. $13,000 இப்போ இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து $7,20,000 தருவான். அப்போ இது வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ நீங்கள் இது என்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் இது என்னத்தில் மொனிடைஸ் பண்ணியிருக்குங்கிறது சொல்கிறான். சேவிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ராகணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ இது எவ்ரி மந்த் உங்களுக்கு செய்யணும். இது வந்து அஃபிலியேட் சேல் வந்து இது என்னென்னா பீஹைவை அஃபிலியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது மந்த்லி வந்து $9,000 தான், $1,15,000 இது ப்ராஃபிட் வருது.
இது வந்து சேவிஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, மொனிடைசேஷன் அதர். இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னால் கூகுள் அட்சன்ஸ். இதில் கூகுள் அட்சன்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அட்சன்ஸுக்குள்ள வெப்சைட்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். பாருங்கள், இதெல்லாம் வந்து அஃபிலியேட் சேல் அட்ஸ், இன்றைக்கி அட்ஸ். ஸோ இதில் வந்து மந்த்லி $4,000 $4,500 இது இவ்வளோ. சார் நான் இப்போ $1,50,000 இப்படி $1,50,000 இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இங்கே வாங்க, அப்படியே இங்கே வந்து லாஸ்ட்டில் ப்ரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், ப்ரைஸ் ரேஞ்ச் மேக்ஸிமம் $1 கொடுங்க. மேக்ஸிமம் $1 கொடுத்துட்டு நீங்கள் இதை ஜெனரேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வெப்சைட் இருக்குது பாருங்கள். இது வந்து $1. இது ஆல்ரெடி அட்ஸ் மொனிடைஸ் எல்லா செட்டப்பும் பண்ணப்பட்டது. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஒரு கூடுதலாக செட் பண்ண போகிறீங்கன்னா $10 கொடுங்க. அப்போ $10 கொடுத்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இது வந்து ஜஸ்ட் வந்து $10 மேக்ஸிமம் ப்ரைஸ். அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதால நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சரி, $100. ஓகே, $100 வெப்சைட் கொஞ்சம் கூடுது. ஸோ இதுக்குள்ளே உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் செட்டப் பண்ணி இதில் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க இப்போ அஃபிலியேட் இது வந்து ஆட்ஸ், இது வந்து ஆட்ஸ், இன்னும் இன்கம் இவங்கெல்லாம் ஜெனரேட் பண்ணுற ஆட்ஸ். அப்போ ஆல்ரெடி செட்டப் பண்ண வெப்சைட் இங்கே இருக்கிறதால நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ஓகே, இங்கே பாருங்கள், அஃபிலியேட் சேல் மாதம் $30, $100 ப்ரைஸ். ஓகேயா, கொஞ்சம் ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் சரியாக பார்த்து இது பண்ணிங்கன்னா சரி. அது இல்லாமல் இன்னொரு வெப்சைட் இருக்குது, MPR ஃப்ளிப்பர்ஸ். இதுவும் ஒரு பெஸ்ட் சைட். இதில் எவ்வளோக்கு சேல்ஸ் இதுவரையும் நடந்திருக்குது. இது அதே மாதிரி வெரிஃபைட் பையர்ஸ் அவங்களோட லிக்விடிட்டி, அவங்களோட இது ஏர்னிங்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷனை இதில் போட்டிருக்கு. எல்லாம் ட்ரஸ்டட் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் தான். இது அமேசான் FBA வெப்சைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சாஸ் பிஸ்னஸ் இருக்குது, அதே மாதிரி அமேசான் FBA இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, அமேசான் FBA எப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதில் வந்து இவங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு இதுலேயும் சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்கம்மை இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 12 மந்த் ஆகுது, $7,000 போட்டிருக்கிறாங்க. எவரேஜ் மந்த்லி ரெவன்யூ பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ப்ராஃபிட்டை பாருங்கள். ஓகே, இது ரெவன்யூ, இது ப்ராஃபிட். அவர் எடுக்கிற அமௌண்ட்டை இப்படி இது பண்ணுறாரு. இப்படி நீங்கள் அன்லாக் பண்ணி இதை செலக்ட் பண்ணி இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதையும் நீங்கள் தேவையானக்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாமா. இங்கே வந்து யூடியூப் சேனலும் நீங்கள் சேல் ஆகுமா, நான் அதை இங்கே சொல்லலை, அதை நீங்கள் பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் அமேசான் அட்சன்ஸ் சேவிஸ் மார்க்கெட் பிளேஸ், அதே மாதிரி கண்டென்ட் இது. ஸோ இது பண்ணலாம். இதில் ப்ரௌஸில் வந்து யூடியூப் சேனல்னு ஒரு இது அப்பும் இருக்கா, மொபைல் அப்பும் இங்கே இருக்குதா, யூடியூப் சோஷியல் மீடியா. இதில் யூடியூப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்பில் எல்லா ரிலேட்டடான யூடியூப் சேனல்ஸும் இங்கே இருக்குது பாருங்கள். இவங்க வந்து ஆர்ட்ஸ் தான், எல்லாருக்கும் ஆர்ட்ஸ் தான். இது அஃபிலியேட் சேல். இது மந்த்லி ப்ராஃபிட் வந்து $35,000 மந்த்லி ப்ராஃபிட். இதுக்கு வந்து என்ன, இது மேனேஜ் பை வந்து ஃப்ளிப்பா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து செஞ்சுருக்காங்க. $3,25,000 கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸில் உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சேனலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அப்ஸ் இருக்குது, iOS ஆண்ட்ராய்டுக்குரிய அப்ஸ் இருக்குது. அப்ஸையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு விளங்கிட்டா, ஒன்று வந்து நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து ஸ்க்ரெட்சில் இருந்து இது பண்ணலாம். எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற மணியை பொறுத்து தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் இந்த ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது 100% ஒர்க் ஆகும். ஓகே, பெசிவ் இன்கம் ஒன் டைம் தான் நீங்கள் போடுற, இங்கே இன்கம் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இல்லைனா இன்னொரு வழி ஒன்று இருக்குது, நீங்கள் ட்ராப் சேவிஸ் பண்ணலாம். அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவான எஃபர்ட் போடணும். ஓகே, அதாவது லோக்கலாக நீங்கள் சொல்லலாம், நான் உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தருவேன், இந்த டைப் ஆஃப் வெப்சைட், இல்லை ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகிருக்கிற ஒரு வெப்சைட் ஒன்று நான் இது பண்ணி தருவேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, மாதம் $30 ஏர்ன் பண்ணுறது, மாதம் $30 ஏர்ன் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளது. நான் உங்களுக்கு இதில் அவன் $100 சொன்னான், நீங்கள் தாராளமாக $500 $1000 ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். அப்படியும் ஒரு ஃப்ளிப்பிங் சர்வீஸ் ஒன்று நடக்குது. அது நம்ம டீப்பான ஒரு கான்செப்ட் வந்து, அது இன்னொருத்தரம் பார்ப்போம். ஸோ இது சரியாக ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ தேவையானக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏர்னிங்ஸை இப்படியான வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே எடுங்க. நீங்கள் உங்களோட பாக்கெட்டில் இருந்து கொடுத்து இது பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இல்லை எனக்கு ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஒன்று வந்திருக்கு, இன்னும் நான் அட்வான்ஸ் பண்ண நல்ல நினைக்கிறாங்க, தாராளமாக இது பண்ணுங்கள். யூடியூப் சேனல்லாம் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா ஃபாரின் சேனல் தானே, அஃபிலியேட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னா நீங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை இதில் ப்ரொமோட் பண்ணலாம். சார் வீடியோ எடுக்கிற இது பண்ணுற வீடியோவை இப்போ அஃபிலியேட்டுக்கு நிறைய இது பண்ணுது. நீங்களே அவர்கிட்ட வந்து வீடியோ எடிட்டிங்க்கு என்ன செய்கிறீங்க, வீடியோ நான் இங்கேருந்து இது பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்களே வீடியோ செய்து தரதுக்கு ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க.
அவங்க செய்து தருவாங்க. நீங்க சில இப்ப உங்களுக்கு இன்கம் வருது தானே, மந்த்லி 4000 இன்கம் வருதுன்னா, அந்த டாலர் அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது உங்கள்ட்ட தான் இருக்குது. விளையாட்டுக்கு மாரி இல்ல இது. அதுக்காக தான் நான் சொன்னேன், நல்ல ஆல்ரெடி சக்சஸ் ஆயின ஆட்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே, இன்னொரு வீடியோல சந்திப்போம். வீடியோ லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த மணி மேக்கிங் ரிலேட்டடான ரியலான கான்செப்ட் தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க் யூ.